பாராளுமன்றத்தில் அனல் பறந்த காரசாரமான விவாதத்தை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது நண்பரின் வாட்ச் கடையில் பார்த்தார். மகளிர் இட ஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றும் நோக்கில் சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் முதல் நடைபெற்று வந்தது. இதில் அரசியல் சாசன திருத்த மசோதா 2026, தொகுதி மறுவரையறை மசோதா 2026, யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதா ஆகிய மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட அவற்றின் மீது விவாதம் நடைபெற்று வந்த நிலையில் விவாதத்தில் பங்கேற்று பேசிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பிற்கு ஏற்ப மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையினை அதிகரிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும், அரசியல் சாசனம் வழங்கியுள்ள வழிமுறைகளின்படியே தொகுதி மறுவரையறைகளை மேற்கொள்ள அரசு விரும்புகிறது என தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாராளுமன்றத்தில் பேசிய முழு உரையினை முதலமைச்சர் ரங்கசாமி நேரு வீதியில் உள்ள தனது நண்பரின் வாட்ச் கடையில் இருந்தவாறு கூர்ந்து கவனித்தார். இதேபோல் பார்லிமெண்டில் எதிர்க்கட்சிகள் எம்பிக்களின் காரசாரமான விவாதத்தையும் கவனித்தார். இருப்பினும் இந்த 3 மசோதாக்களும் பெரும்பான்மை இல்லாமல் தோல்வியில் முடிந்தது குறிப்பிடத்தக்கது. और एक मूल्य, इस सिद्धांत हमारे लोकतंत्र की नींव में जो हमारी संविधान सभा புதுச்சேரி 45 அடி சாலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகிறது. எப்பொழுதும் பரபரப்புடன் காணப்படும் இந்த சாலையில் இன்று அதிகாலை திடீரென 5 அடி அகலத்தில் 7 அடி ஆழத்திற்கும் மேலாக பள்ளம் ஏற்பட்டது. இது அப்பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட பள்ளம் என தெரிவித்துள்ளனர். இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் விபத்துக்களை ஏற்படுத்தும் அபாயமும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் புகார் அளித்ததன் பேரில் நகராட்சி சார்பில் தற்போது பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாமா பார்த்து போமா. MIT கல்லூரியில் வருடாந்திர கலாச்சார மற்றும் விளையாட்டு விழா. புதுச்சேரி களிதீர்த்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சார மற்றும் விளையாட்டு விழா இளன் 2026 நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கன் துவக்கி வைத்து வரவேற்புரையாற்றினர். தக்ஷசீலா பல்கலைக்கழக வேந்தர், மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் தலைமை உரையாற்றினர். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் இணை வேந்தர் நிலா பிரியதர்ஷினி, வைஷ்ணவி ராஜராஜன் மற்றும் பிரியா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் காளிதாஸ் ஜெயராம் தமது உரையில் எல்லோருக்கும் கல்லூரி மாணவ பருவம் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் என்றும், வாழ்வில் எந்த நிலையிலும் அது இனிமையான நினைவை தரும் என்றும் குறிப்பிட்டார்.
உலக பாரம்பரிய தினத்தையொட்டி நிரவியில் ஆர்வலர் அஷ்ரப் அலி காரைக்கால் பாரம்பரிய மையம் தொடக்கம். இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் பாராட்டு. வருடந்தோறும் ஏப்ரல் 18ஆம் தேதி சர்வதேச பாரம்பரிய தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 1982ஆம் ஆண்டு இந்த நாளில் சர்வதேச நினைவுச் சின்னங்கள் தளங்கள் கவுன்சில் நிறுவப்பட்டது. ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார நிறுவனம் 1983ஆம் ஆண்டு வழங்கிய ஒப்புதலின் அடிப்படையில் இந்நாள் உலகளவில் அனுசரிக்கப்படுகிறது. கலாச்சார மற்றும் இயற்கை பாரம்பரியங்களை பாதுகாக்கும் பொது பொறுப்பை மீண்டும் உறுதிப்படுத்த இந்நாள் உதவுகிறது. நினைவுச் சின்னங்கள், பாரம்பரியங்கள் மற்றும் இயற்கை வளங்களை எதிர்கால தலைமுறைகளுக்காக பாதுகாப்பதன் அவசியம் வலியுறுத்தப்படுகிறது. பொதுமக்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அமைப்புகள் இணைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான நோக்கத்திற்கு இந்நாள் முக்கியத்துவம் அளிக்கிறது. மறுபுறம் பண்டைய கால பாரம்பரிய கலாச்சார, கலை மற்றும் பண்பாட்டு சின்னங்களாக விளங்கும் அரும்பொருட்கள் திருடப்படுவது, ஊழல், கொள்ளையடிக்கப்படுவது, கடத்தப்படுவதால் வரலாற்று சுவடுகள் காணாமல் போய்க் கொண்டிருக்கின்றன. இருப்பினும் பல செயற்பாட்டாளர்கள் தங்களது சொந்த ஆர்வத்தின் காரணமாக பாரம்பரிய பொருட்களை பாதுகாத்து வருகின்றனர். அந்த வகையில் நிரவி கிராமத்தில் மேலராஜ வீதியில் வசிக்கும் அஷ்ரப் அலி தனது இல்லத்தையே அருங்காட்சியகமாக மாற்றி காரைக்கால் பாரம்பரிய மையம் என்ற பெயரில் உலக பாரம்பரிய தினத்தன்று தொடங்கினார். அவர் அனைவரையும் வரவேற்று பேசுகையில், தனது தந்தை காலத்தில் இருந்தே ஏற்பட்ட ஆர்வத்தின் காரணமாக பழைய வீடுகள், பழம் பொருட்கள் அங்காடிகள், குப்பை திடல்கள் போன்ற இடங்களில் இருந்து அரிய பண்டைய கால பொருட்கள் மற்றும் பழமையான சிறப்பு பொருட்கள் சேகரித்து கடந்த 50 ஆண்டுகளாக பாதுகாத்து வருவதாக தெரிவித்தார். அவரை ஊக்குவிக்கும் விதமாகவும் அவரை போல் பலரும் பாரம்பரியத்தை பாதுகாக்க தூண்டவும் இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தினர் அவரை பாராட்டி சிறப்பித்தனர். இயக்கத்தின் தலைவர் முனைவர் ஆனந்தகுமார் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பேசுகையில், புதுச்சேரி அரசு அஷ்ரப் அலி அவர்களை அங்கீகரிக்கும் வகையில் விருது வழங்க வேண்டும் என்றும், அந்த மையத்தை பயன்படுத்தி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் கலை மற்றும் பண்பாட்டுத் துறையின் தகவல் அதிகாரி திருமேனி செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மையத்தை திறந்து வைத்தார். மேலும் அதே துறையில் தகவல் உதவியாளர் கென்னடி தாஸ் பங்கேற்றார். வழங்கப்பட்ட பாரம்பரிய மையத்தில் சுதந்திரத்திற்கு முற்பட்ட இந்தியா, சுதந்திர இந்தியா, கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி காலம், அமெரிக்கா, மத்திய கிழக்கு ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பழங்கால தபால் தலைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் பறவைகள், விலங்குகள், சுற்றுலா தலங்கள், அரசியல் தலைவர்கள் போன்ற பல்வேறு தலைப்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட தபால் தலைகள் இடம்பெற்றிருந்தன. இதேபோல் 100க்கும் மேற்பட்ட நாடுகளின் பழங்கால நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், சோழர் காலத்து காசுகள், கிழக்கிந்திய கம்பெனி ஆனாக்கள், ஆற்காடு நவாப் நாணயங்கள் ஆகியவையும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. மேலும் பழங்கால பலவகை விலங்குகள், விவசாய கருவிகள், மரத்தால் செய்யப்பட்ட பெட்டகங்கள், இரும்பு பெட்டிகள், நகை பெட்டிகள், கண்ணாடி பொருட்கள் ஆகியவையும் இடம்பெற்றிருந்தன. மக்கா நகரில் உள்ள மஸ்ஜித் அல் ஹராம் பள்ளி வாசலுக்குள் அமைந்துள்ள ஜம்ஜம் கிணற்றிலிருந்து சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன் கொண்டு வரப்பட்ட புனித நீரும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து காரைக்குடி சமையல் பாத்திரங்கள், மரத்தினால் ஆன பல்லாங்குழி, செப்பினால் செய்யப்பட்ட ஜாமான்கள் எனப்படும் பழங்கால விளையாட்டு சாதனங்கள், பல வகை கடிகாரங்கள், கிரிக்கெட் லைட்டர்கள், பல வகை போர் ஆயுதங்கள், மண்பாண்டங்கள், பழங்கால ரேடியோ, கேமரா மற்றும் வீடியோ கருவிகள் போன்ற எண்ணற்ற அரிய புராதன பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் மோகனசுந்தரம், வினோத், ஸ்ரீதர், சுந்தர் உள்ளிட்ட பலர் திரளாக கலந்து கொண்டு அருங்காட்சியகத்தை பார்வையிட்டனர். இறுதி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் ராஜா பாலு நன்றி தெரிவித்தார்.